இன்றைக்கி பொருட்பாலில் 80வது அதிகாரத்தோட பேர் நட்பாராய்தல் அப்படிங்கிற அதிகாரம். உண்மையிலேயே இந்த அதிகாரம் நம்மளோட நெருங்கிய தொடர்புடையது. திருக்குறள் எல்லாமே வாழ்க்கையோடு ஒன்றியது தான். ஆனாலும் இது படிக்கவும் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ஆர்வமாக இருக்கும். ஒரு முக்கியமான அதிகாரம் வேறு. இதில் கடந்த குரூப் 2Aயில் இந்த அதிகாரத்துலேருந்து ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் பின்னாடி பார்க்க போகிறோம். இப்போ நட்பாராய்தல் அப்படிங்கிற அதிகாரத்தில் 10 பாட்டு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். நட்புனா என்ன? எல்லாமே ஃப்ரெண்ட்ஷிப் தான், நண்பர்கள் தான். யாரோட நட்பை ஏற்படுத்திக்கணும், யாரோட நட்பை ஏற்படுத்தக்கூடாது, நட்புனா எப்படி இருக்கணும், தீய நட்புனால என்ன விளைவு அப்படிங்கிறத அருமையாக இந்த 10 குறளுக்குள்ளே சொல்லியிருக்காரு மாதானுபங்கி. திருவள்ளுவருக்கு இன்னொரு பேர் மாதானுபங்கி தானே? ஆமாம். தெய்வப்புலவர், பொய்யில் புலவர். பொய்யில் புலவர்னால் பொய்யில் உள்ள புலவர்னு அர்த்தம் இல்லை. பொய் கூட்டல் இல் கூட்டல் புலவர், பொய் இல்லாத புலவர். அவர் சொன்ன செய்தியில் எதுவுமே பொய் இல்லை அப்படிங்கிறதான். இப்போ நம்ம அந்த நட்பு அதிகாரம், நட்பறிதல் அப்படிங்கிற படிக்க போகிறப்ப நீங்கள் அது ஆணுக்கா பெண்ணுக்கா அப்படிங்கிற பாகுபாடெல்லாம் இல்லை. அதெல்லாம் கடந்தது, பால் வேறுபாடெல்லாம் கடந்தது, மதம் கடந்தது, ஜாதி கடந்தது, திருக்குறள் மதம் கடந்ததுலாம் சொல்கிறோம். அது மாதிரி நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கிறங்க, பெண் நண்பர்களா ஆண் நண்பர்களா அப்படிங்கிறது நம்மளாக முடிவெடுத்துக்கிறது தான். பொதுவான ஒரு செய்தியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இங்கே பாருங்கள், முதல் குறளில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்ப்போம். நாடாது நட்டலின் கேடில்லை, நாடாது நட்டலின் கேடில்லை, நட்டபின் வீடு இல்லை நட்பாள்பவர்க்கு. பொருள் புரிஞ்சு மனப்பாடம் பண்ணிடணும். இது நமக்கு 8ஆம் வகுப்பு புத்தகத்தில் இது உண்டு. சும்மா பொருளெல்லாம் அதில் இருக்காது. கடைசியாக திருக்குறள் மட்டும் இந்த அதிகாரம் முழுக்க சொல்லியிருப்பாங்க. நாம் தான் பொருள் புரிஞ்சு அதை நம்ம மனசில் வச்சுக்கணும். சரியா? இந்த திருக்குறளை பொறுத்தளவில் 14 கேள்விக்கிட்டே கேட்டுறாங்க. நான் திருப்பி சொல்லிக்கிறேன். யதார்த்தமாக நினச்சிடாதீங்க. திருக்குறள் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க திருக்குறளுக்கு. அதனால் 14 வினாக்கள் கிட்டே வந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ புதிய சிலபஸ் படி விட்டுறக்கூடாது. அதில் பார்த்திங்கன்னா முதல் குறள் பார்க்குறோம். நாடாது நட்டலின் கேடில்லை, நட்டபின் வீடு இல்லை நட்பு ஆள்பவர்க்கு. என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு நம்ம பார்ப்போம். இதில் இப்போ என்னமோவோ இருக்கும், ஏதோ திருக்குறள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் பொருள் புரிஞ்சு படிக்கிறப்ப தான் அது என்னங்கிறதே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நாடாது அப்படின்னா ஆய்வு செய்யாது, ஆராய்ச்சி பண்ணாது. நட்டலின் அப்படிங்கிறது நட்பு கொள்வது. சரியா? ஆராயாமல் நட்பு கொள்வது. சரியா? ஆராயாமல் நட்பு கொள்வது இருக்கு இல்லையா, அதை விட கேடு வேறு எதுவுமே இல்லைங்கிறாங்க. நம்மகிட்ட கேட்டால் ஃப்ரெண்ட்ஷிப் யாருன்னு கேட்டால் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. எல்லாமே நண்பர்களாக இருக்கிறது சரிதான். ஆனாலும் நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறப்ப ஆராயாமல் நண்பர்களை தேர்ந்தெடுப்பதை விட கேடு வேறு எதுவும் இல்லை. அப்போ ஆராயாமல் நட்பு கொள்வதை விட கேடு வேறு எதுவுமே இல்லை. பாருங்கள், முதல் குறளில் முதல் இடியே பகீர்னு வைக்கிறாரு. நீ எப்படி வேணாலும் நட்பு வச்சுக்க, ஆனால் ஆராய்ஞ்சு செஞ்சுக்க. ஏன் தெரியுமா? அடுத்து சொல்கிறாரு, ஏன் நீ ஆய்வு பண்ணி நண்பர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறாரு. அப்படி நட்பு வச்சுட்டீங்கன்னா அதிலிருந்து விடுதலை இல்லை, வீடு இல்லை. அப்படிங்கிறதுக்கு பேர் என்ன? விடுதலை இல்லை. இந்த இடத்துல வீடு இல்லை அப்படின்னா விடுதலை இல்லை, அதிலிருந்து மீள முடியாது. சரியா? யாருக்கு? நட்பை ஆள்பவருக்கு, நட்பை மதிப்பவர்களுக்கு, நட்பின் பக்கம் நிற்பவர்களுக்கு. அதாவது நட்பை மதித்து அந்த நட்பின் பக்கம் நிற்பவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நட்பை ஏற்படுத்திட்டால் திரும்பி மீளவே முடியாது. இது நம்ம எங்குமே தான் பார்க்குறோம். ஊரே சொல்லும், போய் அவனாடா உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பு. சரியா? வீட்டிலே சொல்லுவாங்க, போய் உனக்கு வேறு ஆளே இல்லையா. எவ்வளோ கேள்விப்பட்டிருக்கோம். ஊரே சொன்னாலும் நம்ம திருந்த மாட்டோம். நம்ம இல்லை, பொதுவாக சொல்கிறேன்னா. ஏன்னா ஒரு நட்பை ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் கண்ணை மூடிக்கிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நமக்கு கிடச்சிருச்சுன்னா நல்லா தெரியும் சரியில்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் சரியில்லைனாலும் நம்ம மைண்டு அதை விட மீள முடியாது. ஊரே எதிர்த்து நின்னாலும் நம்ம சில இடத்துல பார்க்குறோம், எஸ்கேப்புன்றாங்க. பார்க்குறோமா இல்லையா? அப்போ காரணம் என்ன? திருக்குறளில் முதல் குறளில் வள்ளுவர் எப்படி சொல்கிறாருன்னு பாருங்கள். நாடாது நட்டலின் கேடு இல்லை, ஆய்வு செய்யாமல் நட்பு கொள்வதை விட வேறு கெடுதி இல்லை.
அப்படின்றாரு. ஏன் அப்படி சொல்கிறாரு? அப்படி நட்பு செஞ்சுட்டா, ஆராயாமல் ஒரு நட்பை ஏற்படுத்திட்டா, நட்பை மதிப்பவரால் அந்த நட்பிலிருந்து மீண்டு வர முடியாது. இதுதான் பொருள். அப்போ ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் தனித்தனியாக பொருள் பார்த்தாலும், நாடாது அப்படின்னா ஆராயாது, நாடாது அப்படின்னா என்னது? ஆராயாது. நட்டலின், நட்பு கொள்வதின், அதாவது நட்பு கொள்வது. சரியா? நட்டலின் அப்படின்னா நட்பு கொள்வது. கேடுனா கெடுதி, நமக்கு தெரியும். கேடுனா கெடுதி இல்லை. அப்போ ஆராயாமல் நட்பு கொள்வதை விட வேறு கெடுதி இல்லை, வேறு கேடு இல்லை. சரியா? ஏன்னா அவங்க நட்பை ஏற்படுத்திக்கிட்டாங்கன்னா, ஆராயாமல் நட்பை ஏற்படுத்திட்டா ஒரு நட்பை மதிக்கிறவர் அந்த நட்பிலிருந்து மீண்டு வெளியில் வர முடியாது அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர். சரியா? இது புரியுதா? அடுத்தது போகலாமா? இங்கே பாருங்கள், 10 குறளுமே நட்பை பற்றியே அப்படியே தெளிவாக அப்படியே சொல்லிகிட்டே போவார். சரியா? இங்கே பாருங்கள், ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும். ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும். ஆய்ந்து ஆய்ந்துனா நமக்கு தெரியும். ஆய்ந்து ஆய்ந்து அப்படின்னா என்ன? ஆராய்ந்து. ஆய்ந்துனா என்ன? ஆராய்ந்து. இங்கே பாருங்க, ஆராய்ந்து ஆராய்ந்து. கொள்ளாதான்னா ஏற்றுக்கொள்ளாது, கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல், வாங்கி கொள்ளுதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை. இந்த இடத்துல கேண்மை அப்படின்னா நட்பு. கேண்மைனா என்னது? நட்பு. ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வி. கேண்மை என்பதன் பொருள் நட்பு. அப்போ ஆராய்ந்து ஆராய்ந்து செய்து கொள்ளாத நட்பு, நல்லா கவனிங்க, ஆராய்ந்து ஆராய்ந்து செய்து கொள்ளாத நட்பு கடைமுறை. கடைமுறைனா கடைசியில், இறுதியில். கடைமுறை அப்படின்னா என்னது? கடைசியில். கடைசியில் தான் சாம் துயரம் தரும். தான் சாம் அப்படின்னா தான் சாகிற அளவிற்கு துயரம், துன்பத்தை தரும். அப்போ ஆய்ந்து கொள்ளாத நட்பு அப்படிங்கிறது, நம்ம விளையாட்டாக ஆராய்ச்சி பண்ணாமல் ஒருத்தரை நண்பராக ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா அது கடைசியாக என்ன ஆகும்? எதில் கொண்டே விட்டுரும்? சாவில் விட்டுரும். சாகிற அளவுக்கு துன்பத்தை ஏற்படுத்தும். எது சாகும் அளவிற்கு துன்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டால், ஆராய்ந்து நட்பு கொள்ளாதது. ஆராய்ந்து நட்பு கொள்ளாதது கடைசியில் சாகும் துன்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். முதல் குறளில் ஆராய்ந்து நட்பு செய்யணும். அப்படி ஆராய்ந்து நட்பு செய்யாமல் செய்கிற நட்புலேருந்து நம்ம வெளியில் வர முடியாது அப்படிங்கிறாரு. இங்கே ஆராய்ந்து ஆராய்ந்து ஆய்வு பண்ணி நட்பு கொள்ளாதது கடைசியில் என்ன வந்துருமா? சாவில் கொண்டே முடிச்சிடும். இறப்பினுடைய துயரத்துக்கு ஒத்த துயரத்தை தரும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து பாருங்க, குணனும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும் அருந்தியாக்க நட்பு. தெளிவான விஷயத்தை அடுக்கி சொல்கிறார் பாருங்க. ஃபஸ்ட்டு குணனும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும். 4 விஷயம் இருக்குது. என்னென்ன? குணனும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும். 4ம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் ஒன்றும் இல்லை. சரியா? இங்கே பாருங்கள், குணனும். குணனும் அப்படின்னு சொல்கிறோம். குணன்னா குணநலம், ஒருத்தனுடைய குணநலன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? குணனும், குணமறிந்து அப்படிமா, குணமறிந்து. அதே மாதிரி குடிமையும் அப்படின்னா குடி, எந்த குடியில் பிறந்தான்? உயர்குடியா? அதாவது உயர்குடினா என்ன? வேற இல்லை, பண்பில் உயர்ந்த குடி, உயர்ந்த குடியில் பிறந்தவனா. குற்றமும், அவன் மீது இருக்கக்கூடிய குற்றங்கள் என்னென்ன, எப்படிப்பட்டவன், அதுதான் எப்படிப்பட்டவங்கிறதான் குணம். குடிப்பிறப்பு, குற்றம், செஞ்சிருக்கக்கூடிய தவறுகள், இதெல்லாம் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் குன்றா இனனும். இந்த இடத்துல இனனும் அப்படின்னா நட்பு, சுற்றும் சூழல்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த இடத்துல இனனும் அப்படின்னா நண்பர்கள், நட்பு வட்டாரம்லாம் எப்படி, இதெல்லாம் பார்த்து நண்பர்களை தேர்ந்தெடுக்கணும் ஆய்வு பண்ணி அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? குணனும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும் அறிந்து யாக்க நட்பு. பார்க்க சொல்லி பார்ப்போமா? குணனும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும் அறிந்தியாக்க நட்பு. எதையெல்லாம் பார்த்து நட்பை ஏற்படுத்திக்கணும்னு சொல்கிறார் வள்ளுவர் அப்படின்னா, குணனும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும். சரியா? அறிந்தியாக்க நட்பு.
அப்போ குணனும்னா குணநலன்கள், அவனுடைய தன்மை, பாரம்பரியமாக இப்படிப்பட்ட பழக்கம் அவன்கிட்ட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த குணநலன். குடிமை, குடிப்பிறப்பு, சரியா? குற்றம், ஏற்கனவே செஞ்சிருக்கிற குற்றம், அவன் மீது உள்ள பழிகள், இதெல்லாம் ஆய்வு பண்ணி. குன்றா இனனும், அவன்கிட்ட இப்போ இருக்கக்கூடிய அந்த நட்பு வட்டாரங்கள், இதெல்லாம் அறிந்து யாக்க நட்பு. யாக்க அப்படின்னா உருவாக்க, இதெல்லாம் அறிந்து நட்பை உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறார். யாக்க அதான் ஆக்க, யாக்கன்னா உருவாக்க அப்படிங்கிறத திருவள்ளுவர் சொல்கிறார். குணனும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும் அறிந்தியாக்க நட்பு. திரும்பி திரும்பி குறளை சொல்கிற நோக்கம் என்னென்னா மனப்பாடம் ஆயிடணும். அடுத்த குறளை பாருங்கள், பாருங்கள் 4வது குறள். குடிப்பிறந்து தன்கண் பழி நாணுவானை கொடுத்தும் கொளல் வேண்டும் நட்பு. நீங்கள் பிரித்து படித்தாலே பெரும்பாலும் பொருள் புரிஞ்சிடும். குடிப்பிறந்து தன்கண் பழி நாணுவானை கொடுத்தும் கொளல் வேண்டும் நட்பு. இதென்ன குடிப்பிறந்து? குடிப்பிறந்துன்னா நல்ல குடியில் பிறந்து, உயர் குடியில் பிறந்து, பண்பில், சரியா, பழக்க வழக்கங்களில், ஒழுக்கங்களில் சிறந்த குடியில் பிறந்து ஒருத்தன் அப்படி பிறந்து அவன் ஒரு குற்றத்தை செய்ய, அதாவது தன்கண் பழி நாணுவானை, ஒரு குற்றத்தை செய்ய, அதாவது நாணுதல்னா அந்த இடத்துல வெட்கப்படுறதில்லை, துணியாதவன், அதாவது பழியை கண்டு ஒதுங்கி இருப்பவன், சரியா? குடிப்பிறந்து தன்கண் பழி நாணுவானை, நல்ல உயர்ந்த குடியில் பிறந்து ஒரு குற்றத்தை செய்யாமல் ஒதுங்கி நிற்பானை, அல்லது பழிக்கு அஞ்சுபவனை, அப்படிப்பட்டவனை கொடுத்தும் கொளல் வேண்டும் நட்பு. ஒருத்தன் உயர்ந்த குடியில் பிறந்திருக்கான், நல்ல பழக்க வழக்கத்தில் இருக்கான், ஒரு குற்றம் அப்படின்னா அஞ்சு எட்டி ஓடிடுறான்னு வச்சுக்கோங்களேன். இதை செய்யக்கூடாது, இது நம்ம வீணாக பழி சேரும், இந்த பழியை நம்ம சுமக்கக்கூடாதுன்னு ஒதுங்குறான் பார்த்தீங்களா? அவன்கிட்ட நீ எதையாவது கொடுத்தாவது நட்பை எடுத்திக்க. அதுதான் கொடுத்தும் கொளல் வேண்டும் நட்பு. கொளல்னா கொள்ளுதல், பெற்றுக்கொள்ளுதல். அதான் குடிப்பிறந்து தன்கண் பழி நாணுவானை கொடுத்தும் கொளல் வேண்டும் நட்பு. சொல்லி பார்க்கலாமா? குடிப்பிறந்து தன்கண் பழி நாணுவானை கொடுத்தும் கொளல் வேண்டும் நட்பு. உயர்ந்த குடியில் பிறந்திருந்து பழி பாவங்களுக்கு அஞ்சி ஒதுங்கி இருக்கக்கூடியவனை ஏதாவது ஒன்றை கொடுத்தாவது நட்பு கொள்ள வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். அடுத்தது பாருங்க. அலச்சொல்லி அல்லது இடித்து வழக்கரிய வல்லார் நட்பு ஆய்ந்து கொள்ளல். அலச்சொல்லி அல்லது இடித்து வழக்கரிய வல்லார் நட்பு ஆய்ந்து கொள்ளல். அதென்ன அலச்சொல்லினா அள வச்சா அப்படின்னா, ஆமாம், கிட்டத்தட்ட அள வச்சு தான் தவறு செய்யக்கூடிய நண்பனை பாருங்க. அலச்சொல்லி இந்த இடத்துல அலச்சொல்லி அப்படிங்கிறது தவறு செய்யக்கூடிய நண்பனை சுட்டி காட்டி, அவன் தவறு செய்யணும் அப்படின்னு நினச்சாலே அதை வலியுறுத்தி செய்யக்கூடாதுன்னு சொல்லி, அதான் அலச்சொல்லி. அல்லது இடித்துரைத்து, அதாவது அல்லது இடித்து அப்படின்னா, அல்லதுன்னா அந்த அது அல்லது இது, இங்கிலீஷில் ஓஆர்னு போடுவோம்ல, அது இல்லை. இது அல்லதுன்னா நல்லதுக்கு ஆப்போசிட்டு அல்லது, நல்லது இல்லாதது இருக்குல்ல, அந்த அல்லது. இங்கே பாருங்களேன், அலச்சொல்லின்னா தவறு செய்ய நினைக்கிற நண்பனை சுட்டி காட்டி. அல்லது இடித்து, அல்லதுனா கெட்டது செஞ்சப்ப அவனை இடித்து. வழக்கு அறிய வல்லார் நட்பு ஆய்ந்து கொள்ளல். என்ன சொல்ல வரார் வள்ளுவர்? தவறு செய்ய நினைக்கக்கூடிய நண்பனை சுட்டி காட்டி அவனை அழுகும் அளவிற்கு அவனை சுட்டி காட்டி, அல்லது இடித்து கெட்டது செய்யும்போது அவனை கண்டித்து. அதான் இடித்துனா, அல்லது இடித்து அப்படின்னாக்க கெட்டது செய்யும்போது அவனை கண்டித்து. வழக்கறிய, வழக்கு தெரிந்த வல்லவரோடு
ஆய்ந்து நட்பு கொள்ளல் வேண்டும். நண்பன் தவறு செய்ய நினச்சா அவனை சுட்டி காட்டி, இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி சுட்டி காட்டி, தீய செயல்களை செய்யும்போது அவனை இடித்துரைத்து உலக வழக்கங்களை தெரிந்த நண்பனோடு நட்பு கொள்ள வேண்டும். இதை விட சுருக்கமாக சொல்லி பார்ப்போமா? தவறு செய்ய நினைக்கும் நண்பனை சுட்டிக்காட்டி தவறு செய்யும்போது அவனை இடித்து, அதாவது கண்டிக்கக்கூடிய உலக வழக்கு அறிந்திருக்கக்கூடிய நண்பனோடு நட்பு கொள்ளுதல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். சரியா? எப்படிப்பட்ட நண்பனோடு நட்பு கொள்ள வேண்டும் என்று வள்ளுவர் சொல்கிறார்? தவறு செய்ய நினைக்கும் நண்பனை சுட்டிக்காட்டி தவறு செய்யும் போது கண்டித்து உலக வழக்குகளை தெரிந்த நண்பனோடு நட்பு செய்ய சொல்லி வள்ளுவர் சொல்கிறார். புரியுதுங்க? அடுத்த குறள் என்ன சொல்கிறாரு? கேட்டினும் உண்டு ஓர் உறுதி. இப்படி தான் பிரித்து படிக்கணும். கேட்டினும் உண்டு ஓர் உறுதி, கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல் அப்படின்னு சொல்கிறார். கடைசியாக உள்ள ஆளுக்கு தெரியுதா? தெரியுதா எழுத்து? கேட்டினும் உண்டு ஓர் உறுதி. இப்படி சேர்த்து படித்தா உங்களுக்கு புரியும். கேட்டினும் உண்டு ஓர் உறுதி, கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். கேட்டினும் உண்டு அப்படின்னா கேடு. இந்த இடத்துல கேடு. சரியா? கேடு அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள், அது கேடு அப்படிங்கிறதுக்கு தொழில் பேர் என்ன? கெடுதல். அவ்வளோதான், கெடுதல். இங்கே பாருங்கள், கெடுதல். கெடுதல் என்பதற்கு வேர் சொல் என்ன? கெடு. வெரி குட், கெடு. சரியா? கெடு. இந்த கெடு அப்படிங்கிறத கேடுன்னா அதுக்கு என்ன சொல்லுவோம்? வெரி குட், சிறப்பு. கேடு. அவ்வளோதான். அப்போ இங்கே இருக்கக்கூடிய கேடு அப்படின்னா அந்த கெடுதல்லேருந்து வந்ததான். அதான் கெடுதல் தொழில் பெயர், கெடு முதல் நிலை தொழில் பெயர். இதை கொஞ்சம் நீட்டி கேடு அப்படின்னு சொன்னால் முதல் நிலை திரிந்த தொழில் பெயர் தான் இலக்கணம். இங்கே பாருங்கள், அந்த கெடுதலிலும் உண்டு, ஒரு கெடுதலிலும் உண்டு. என்ன உண்டு? ஒரு உறுதி. கெட்டதுலேயும் ஒரு நல்லது இருக்குது அப்படிமா இல்லை? அப்படி கெடுதலிலும் ஒரு நன்மை உண்டு, கெடுதலிலும் ஒரு நன்மை உண்டு. அது என்ன நன்மை அப்படின்னா கிளைஞரை அப்படின்னா உறவினர். கிளைஞரை அப்படிங்கிறதுக்கு அறிஞர் பொருள் என்ன? உறவினர். இந்த குறளில் கிளைஞரை அப்படின்னா நண்பர்களை, உறவினர்களுக்கும் பொருந்தும் நண்பர்களுக்கும் பொருந்தும். ஏன்னா நட்பு அதிகாரம் அப்படிங்கிறதால நம்ம இதை நண்பர்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இங்கே பாருங்கள், கேட்டினும் உண்டு ஓர் உறுதி. கேடுலையும் ஒரு நல்லது இருக்குது, உறுதியாக தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு நல்லது இருக்குது. அது என்ன நல்லது அப்படின்னா கிளைஞரை நண்பர்களை நீட்டி அளப்பதோர் கோல். நீட்டி அளப்பதோர் கோல். நீட்டி அளப்பது அப்படின்னா அந்த இடத்துல உறுதியாக அளவிடக்கூடிய, உறுதியாக தெரிஞ்சுக்கலாம். யாரை பற்றி? நண்பர்களை பற்றி. இப்போ நமக்கு ஒரு கேடு வந்துருச்சு அப்படின்னா அந்த கேட்டில் ஒரு நன்மை இருக்குது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். என்ன நன்மை அப்படின்னா அப்போ தான் உன் நண்பனை பற்றி நீ தெரிஞ்சுக்கிற முடியும். நம்ம மேலே எவ்வளோ நட்பு வச்சுருக்கான் அப்படிங்கிறத அப்போ தான் தெரிஞ்சுக்கிற முடியும் அப்படின்னு சொல்கிறார். எப்படி? உண்மையிலே நம்ம கஷ்டப்பட்டுருப்போம், ஒரு பெரிய துன்பம் வந்துருச்சு, நமக்கு ஒரு கேடு வந்துருச்சு. அந்த நேரத்தில் நண்பனை பார்த்து உதவி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டுலாம். அவன் நம்மளோட நிற்கிறானா, எட்டி ஓடிட்டானா, எஸ்கேப் ஆகிட்டானா, காசு வச்சுக்கிட்டே இல்லைங்கிறானா, ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்குடா, ஒரு 100 ரூபா இருந்தால் கிடைக்குமா அப்படின்னு கேட்டு பார்த்தா தெரிஞ்சு போயிடும் ஒரு நண்பனை பற்றி. பாக்கெட்டில் 5000 ரூபா கூட இருக்கும். அவன் உண்மையிலே நம்ம நட்பு வச்சுருந்தானா என்ன செய்வான்? என்னடா மாப்பிள்ள 100 ரூபாயா, இந்த இருக்குது 2000 ரூபான்னு வந்துடுவான். அப்படி தானே பேசிக்கிறாங்க இப்போல்லாம். ஆமாம். ஆனால் உண்மையான நட்பு அந்த ஆபத்து காலத்தில் உதவுவாங்க. போலியான நட்பு தெரிஞ்சு போயிடும். நமக்கு ஒரு சிரமம்னா எட்டி ஓடிடுவாங்க. அதைத்தான் வள்ளுவர் சொல்கிறாரு, கேட்டினும் உண்டு ஓர் உறுதி, கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். நீட்டி அளப்பதுன்னா நண்பனுடைய நட்பின் ஆழத்தை புரிஞ்சுக்கிறது. சரியா? கேட்டினும் உண்டு ஓர் உறுதி சொல்லி பழகணும், வேறு வழியில். கேட்டினும் உண்டு ஓர் உறுதி, கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். புரியுதாது? ஆமாம். அதாவது நண்பனை எப்போ அளவிடலாம் அப்படின்னா நமக்கு ஒரு கேடு வரும்போது நண்பனினுடைய அந்த நட்பின் ஆழத்தை அளந்துடலாம் அப்படின்னு சொல்கிறார். இங்கே பாருங்கள், அடுத்து ஊதியம் என்பது ஒருவருக்கு
பேதையார் கேண்மை ஒருகி விடல். ஊதியம் என்பது ஒருவருக்கு, பேதையார் கேண்மை ஒருகி விடல். பாருங்களேன், இந்த குறளில் ஒவ்வொன்றும் நமக்கு பொருள் தெரிஞ்சு படித்தோம்னா நல்ல ஒரு பொருளை தந்துடும் நமக்கு. ஊதியம்னா நமக்கு தெரியும், ஊதியம்னா நன்மை, சரியா? ஊதியம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஊதியம் என்பது ஒருவருக்கு, ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார் கேண்மை ஒருகி விடல். இதில் ஏற்கனவே கேண்மைங்கிற வார்த்தை படிச்சிருக்கோம். கேண்மைங்கிறது நட்பு. ஒருகி, இதுவும் கேட்கப்பட்ட கேள்வி தான் வேற ஒரு தேர்வில். ஒருகி, ஒருகி, ஒருகி விடல், ஒருகி விடல். விலகி, விலகி அல்லது விலக்கி அல்லது மீண்டு, வெளியேறி, எப்படி வேணாலும் வச்சுக்கிறோங்க. ஆனால் இந்த திருக்குறளுக்கு பொருந்துகிற மாதிரி இந்த பொருத்தி பாருங்கள். ஊதியம் என்பது ஒருவருக்கு, ஊதியம் என்பது ஒருவருக்கு. பேதையார், அது யார் பேதையார்? அறிவில்லாதவர். சிறப்பு, அறிவில்லாதவர், அறிவில்லாதவர். இங்கே கவனிங்க, ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார் கேண்மை ஒருகி விடல். ஒருத்தருக்கு ஊதியம், ஒருத்தருக்கு ஊதியம்னா என்ன? ஒருத்தருக்கு நன்மை அப்படிங்கிறது என்ன தெரியுமா? ஒருத்தருக்கு நன்மை அப்படிங்கிறது என்ன தெரியுமா அப்படின்னா, அவர் அறிவில்லாதவருடைய நட்பிலிருந்து விலகிவிடல். இதுவரையிலும் எப்படிப்பட்ட நண்பர்கள் நட்பு வேணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லிக்கிட்டே வந்தார். இப்போ எப்படிப்பட்ட நண்பர்களை விட்டு விலகிடணும், அதனால் என்ன நன்மை அப்படின்னு சொல்கிறார். ஒருத்தருக்கு ஊதியம், ஒருவருக்கு ஊதியம் என்பது என்ன அப்படின்னா, அறிவில்லாத நண்பர்களை விட்டு விலகி விடுதல். அறிவில்லாத நண்பர்களை விட்டு விலகுதல் தான் ஒருத்தருக்கு ஊதியம், அதுதான் நன்மை அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். அடுத்த குறள் பாருங்கள். உள்ளற்க உள்ளம் சிறுகுவ, உள்ளற்க உள்ளம் சிறுகுவ, கொள்ளற்க அல்லற்கண் ஆற்றறுப்பார் நட்பு. உள்ளற்க உள்ளம் சிறுகுவ, கொள்ளற்க அல்லற்கண் ஆற்றறுப்பார் நட்பு. மறுபடியும் சொல்லி பார்ப்போமா? இங்கே பாருங்க. உள்ளற்க உள்ளம் சிறுகுவ, கொள்ளற்க அல்லற்கண் ஆற்றறுப்பார் நட்பு. இப்போ ஒன்று